ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இது மனைவிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை. எப்படி கீழ்ப்படியணும்னா, கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்க. புருஷனானவன் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே அவர் இருக்கிறார். நான் கிறிஸ்துவை என்னுடைய தலைவராக வைத்திருக்கிறபடியினால் குடும்பத்தின் தலைவராக இருக்கிற என்னுடைய கணவருக்கும் நான் கீழ்ப்படிவேன். நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவம் எனக்குள்ளே இருந்தால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய எண்ணங்களை, கணவருக்கு கீழ்ப்படியக்கூடிய சிந்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார். கவனமாக இருக்கணும். உனக்கு நாயாயா கீழ்ப்படியணும்? நான் எவ்வளோ நகை போட்டு வந்திருக்கேன், எவ்வளவு ரொக்கம் கொடுத்துட்டு வந்திருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு விலைக்கு வந்திருக்கிறேன். அதனால் ஒரு நாள் ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவரோடு பேசுகிறாள். என்னை பெண் பார்க்க வரும்பொழுதும் ஒரு கூட்டத்தோடு வந்தீர்கள், நிச்சயம் பண்ண வரும்பொழுதும் கூட்டத்தோடு வந்தீர்கள், திருமணம் முடிக்க வரும்பொழுதும் பெரிய கூட்டத்தோடு வந்தீர்கள். ஆனால் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது தனிமையாக தானே வந்தேன். எவ்வளோ போல்டு எனக்கு இருக்கும், எவ்வளோ தனிமை, எவ்வளோ தைரியம் இருக்கும். நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன்யா அப்படின்னு தங்களை கணவர் தனக்கு அடிபணிந்து இருக்கணும்னு விரும்பக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், கீழ்ப்படிவது உண்மை என்றால் கணவருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக நீர் எங்களை மாற்றும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தபடி மனைவிகளாக இருக்கிறவர்கள் உமக்கு ஏற்றபடி தங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படுகின்ற மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.